வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வாங்க சார். வாங்க சார். இது சார். ம். என்ன சார் இங்கே நின்ட்டீங்க? எப்படி இருந்து ஸ்கூல் சண்முகம்? சார் ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? இன்னும் 2 நாள்ல ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு வர போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலே கலகலன்னு ஆக போகுது. வாங்க சார். இன்னைக்கு நம்ம ஸ்கூலோட முதல் நாள். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே +1 படிக்க வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேறு வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. வேறு வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறதுனால உங்களுடைய மனநிலை எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறு மாதிரி இருக்கும். என்னதான் மனநிலை வேறு வேறு மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்கூல்ல ஒன்னா படிக்க வந்திருக்கிறதுனால உங்க மனநிலை ஒன்னா இருக்கணும், ஒழுங்கா படிக்கணும். மற்றபடி எல்லா ஸ்கூல்லையும் எப்பவும் சொல்றதுதான். நீங்க எல்லாம் டீச்சர்ஸை மதிச்சு நடக்கணும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாரும் நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு வெளியே போய் நான் இந்த ஸ்கூல்ல தான் படித்தேன்னு சொல்லும்போது உங்களால் இந்த ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலால் உங்களுக்கும் பெருமை கிடைக்கும். நீங்க எல்லாரும் நல்லா வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கெல்லாம் இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். கையை விடு, யாராவது பாத்துட்டு போறாங்க. விடு. என் மேல கோவமா இருக்கா? கோவம்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் போறேன். போகாத ரேக்கா, என் கூட கொஞ்சம் பேசிட்டு போ. இது ஸ்கூலு, யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? மேட்ச் நேற்று சூப்பராக இருந்துறான். பால் போட்டான் பாரு. ஐயோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு திருத்தரன்னு முழிக்கிறேன்? என் மொழியே அப்படிதான் சார். கிளாஸ் டைம்ல கிளாஸ்ல இல்லாம எதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கேன்னு கேக்குறேன். சார் இன்னும் வரல சார். ஓ, சார் வரலன்னா சார் வெளியே வந்து நிப்பீங்களா? உள்ள போ. சண்முகம் சார், கிளாஸ் டைம்ல பசங்க யாரும் வெளியே போகாம பாத்துக்கணும். சரி சார். அதே மாதிரி வெளியாளுங்க யாரும் உள்ள வராம பாத்துக்கணும். சரி சார். சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்க. அப்புறம் அசம்பிளி பெல் அடிச்சோன்னு வாட்ச்மேன்ட்ட சொல்லி கேட்டை பூட்ட சொல்லு. சரி சார். புரியுதா? சரி. அதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஸ்கூலுக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது. எல்லா ரூமையும் பூட்டுங்க. ரூமை பூட்டுறதுக்கு முன்னாடி ரூமுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் சண்முகம். ஸ்கூல்னு பார்க்காம காலையில கையை பிடிச்சு இழுக்கிற. ஒரு வாரம் சரி உன்னை பார்த்து பார்க்கவும் மாட்டேங்கிற, பேசவும் மாட்டேங்கிற. அதுக்காக எந்த இடம் கூட பார்க்காம என்ன வேணாலும் பண்ணுவியா? எனக்கு நீ வேணும் ரேக்கா. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக இல்ல கௌதம், என் மனசு முழுக்க நீதான் இருக்க. சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன பெரிய சூழ்நிலை? 2 வருஷம் உன் பின்னால சுத்தினதுக்கு அப்புறம் தானே ஓகே சொன்னேன். இப்ப என்ன? நான் எங்கேயும் போயிட மாட்டேன். கொஞ்ச நாள் அமைதியா இரு, எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். ரேக்கா, எதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றீங்க? உங்க 2 பேரையும் தான் கேட்கிறேன். எதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றீங்க? யூஸ்லெஸ் சில்ட்ரன். உங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்களை படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சா இங்க வந்து பாடம் படிக்கிறதுக்கு பதிலா காதல் பாடம் படிச்சிட்டு இருக்கீங்கல்ல? 2 பேரும் வந்து என்ன பாருங்க. 2 பேரும் வந்து என்ன பாருங்க. புரியுதா? ஓகே சார். Sit down. உன் பேர் என்ன? கௌதம் சார். அப்பா என்ன பண்றாரு? பில்டர் சார். பில்டர். உன் பேரு? ரேகா சார். அப்பா என்ன பண்றாரு? அப்பா இறந்துட்டாங்க சார். ஐம் சாரி. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா இட்லி கடை வச்சிருக்காங்க சார். இட்லி கடை வச்சிருக்காங்க.
இப்படி கஷ்டப்பட்டு உங்களை படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறத மட்டும் நிறுத்திட்டு மத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரியே 2 பேர் நம்ம ஸ்கூல்ல படிச்சாங்க. அவங்க 2 பேரும் எழுதின டைரி தான் இது. பிரிச்சு படிங்க. மச்சான் இதானே லாஸ்ட் பால். நீ 6 அடிச்சாதான் வின் பண்ண முடியும். எப்படியாச்சும் 6 அடிச்சிடுறா டேய். சூப்பர், கீப் இட் அப். தேங்க்ஸ். அப்ப இது எதுக்கு? என்னடா ஆச்சு? மல்லிகைப்பூ ஆசைண்டா, ஆ? எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆ? நடத்துறா, நடத்து. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கூலில் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு தருவதற்காக முக்கியமான சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம தலைமை ஆசிரியர் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மத்தியில் பேசுவார். வாங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம ஸ்கூல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஓவரால் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது. அதுக்கு காரணமாக இருந்தது நம்ம கிரீன் ஹவுஸ் கேப்டன் சூர்யா தான். சூர்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம், இந்த காம்படிஷனுக்கு நிறைய செலவாயிருக்கு. இந்த செலவை நம்ம ஸ்கூலால் கொடுக்க முடியாத சமயத்தில் இந்த ஏரியா லயன்ஸ் கிளப் சேர்மன் திரு சிவபிரகாசம் தான் முன் வந்து எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டார். இந்த பரிசை நான் கொடுக்கறதுக்கு பதிலாக அவர் வந்து உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சி அவரை கூப்பிடுறேன். ஸோ சூர்யா, ப்ளீஸ் கம் அப் ஆன் த ஸ்டேஜ். தேங்க்யூ சார். மா, ஸ்கூல்ல நடந்த எல்லா விளையாட்டுலயும் நான் தான் ஃபர்ஸ்ட்டுமா. இவர் எதுக்குப்பா வந்திருக்காரு? அம்மா, நான் இதை உங்க கையால வாங்கணும்னு ஆசைப்படுறேம்மா. கொடுங்கம்மா. அண்ணா, எடுங்கண்ணே. ஒரு நிமிஷம் இருங்க. சிரிச்ச மாதிரி இருங்க. ரெடி? ஓகே ஓகே, சரி, கடையில் வந்து வாங்கிக்கப்பா. அம்மா, நான் அண்ணன் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. இந்த போறா பாரு, கட்டினவன் தான் முக்கியம்னு வீட்டை விட்டு வந்தா அவனும் பாதிலே கை கழுவிட்டு போயிட்டான். அவனை நம்பி ஒரு பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்கா. அது என்ன பண்ண போதோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என் புள்ள ஜெயிச்சிட்டான், என் புள்ள ஜெயிச்சிட்டான். சூர்யா, இந்தாப்பா காப்பி. தேங்க்ஸ்மா. இட்லி சுட்டு வச்சிருக்கேன், குளிச்சுட்டு மறக்காம சாப்பிட்டு போப்பா. நான் வரேன். என்னம்மா இவ்வளோ சீக்கிரம்? அவங்க வீட்டுக்கு யாரும் விருந்தாளிங்க வந்திருக்காங்களாம்ப்பா. அதான் கோகிலாம்மா சீக்கிரமா வர சொன்னாங்க. நீ சாப்பிட்டு போப்பா. சரிம்மா. வரேன். மா, என்னப்பா?
அம்மா நீங்கள் தினம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குமா. நான் வேணா ஈவினிங் கோபியோட போய் ஒரு 2 மணி நேரம் தண்ணி கேன் போட்டேன்னா உங்களுக்கும் உதவியாக இருக்கும்லம்மா. ஏயா படிக்கிற வயசுல நீ வேலைக்கு போனா உன் புத்தி காசுல தான் போவோம், படிப்புல போகாதியா. அம்மா இருக்கல, உனக்கு தேவையானதெல்லாம் செய்ய போறேன். நீ நல்லா படியா, அது போதும். இன்னும் நான் எத்தனை நாளைக்கு வேலைக்கு போறேன் சொல்லு. நீ நல்லா படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் நீ அம்மாவை மகாராணி மாதிரி பாத்துக்க மாட்டியா? நீ எதையும் யோசிக்காம படியா. ஏய் இங்கே போகிற மச்சான், என்னடா? வணக்கம் ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும், உட்காருங்க முதல்ல. என்னடா இது? என்ன இது? பிளே கிரவுண்டில் விளையாடுனா ஒழுங்காக விளையாட மாட்டேன்றீங்க, கிளாஸ் ரூமில் வாத்தியார் மேலேயே வீசி விளையாடுறீங்களா? தமிழ் வாத்தியார்னா அவ்வளோதான் மரியாதையா? உங்கள் லட்சணம் என்னென்னு இப்போ பார்க்க தானே போகிறேன். கோபி ஐயா. 40. என்னய்யா 90 எதிர்பார்த்தேன், 40 தான் போட்டுக்கிறீங்க. எதிர்பார்க்கறது எவ்வளோ வேணா எதிர்பார்க்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் நல்லா படிக்கணும், படிச்சதை ஞாபகத்தில் வச்சு எழுதணும், அப்போதான் மார்க் வாங்க முடியும். புரியுதா? செந்தில் கொடுங்கய்யா. டேய் எந்த மேல உட்காந்துட்டே கேட்குறேன். 36. ஏண்டா நீ எல்லாம் பார்டர் தாண்டக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோடவே இருக்கிற போல் இருக்கு. நீ பேசாம ஒண்ணு பண்ணு, மிலிட்டரியில சேர்ந்துரு, பார்டரே தாண்டாத. பார்டர் தாண்டன்னு வச்சுக்கோ, சுட்டுருவாங்க. சரிங்கய்யா. சரியா? சூர்யா ஐயா 87. 10வது. இன்னும் நல்லா படிக்கணும். சரிங்க ஐயா. மதன் நீ எல்லாம் எதுக்கிட்ட ஸ்கூலுக்கு வர? நீ படிக்கலாம். இப்ப யார் ஆளுதா? தாய்மொழி தமிழ்லயே இவ்வளவு தகராறுனா மற்ற பாடங்கள் என்னென்ன பண்ண போற? 27 மார்க் தான் வாங்கியிருக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? ஏண்டா மரம் கூட தன்னால முடிஞ்ச நன்மையை இந்த மண்ணுக்கு செய்யுது. மனுஷனா பிறந்த நீ என்ன பண்ண போற? யோசிச்சு பாரு. உட்காரு. சுகுணா ஐயா 82. சூர்யாவோட 5 மார்க் கம்மியா வாங்கியிருக்கிற. அடுத்த தடவை அதிகமா வாங்குறேன். அடுத்த தடவை முதல் மார்க் வாங்க முயற்சி பண்ணு. சரியா? ஐயா. சூர்யா 5 மார்க் அதிகமாக எடுத்து பசங்க மனத்தையே காப்பாத்திட்டடா. அவெல்லாம் என் இலக்கே இல்லைடா. எங்கள் அம்மாவோட நம்பிக்கையும் எங்களோட வறுமையை போக்குறதாண்டா என் இலக்கு. அதில் நான் ஜெயிக்கணும்டா. கண்டிப்பாக நீ ஜெயிப்படா. அக்கா என்னக்கா வரும்போதே பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா பூரிப்பா இருந்தீங்க. ஏதாவது வீட்ல விசேஷமா? இருக்காதா பின்ன. பள்ளிக்கூடத்துல எல்லா விளையாட்டுலயும் என் மவன் தான் ஃபர்ஸ்டான். பெரிய கப்பா கொண்டாந்து என் கையில கொடுத்துட்டான். அந்த கப்பா கையில வாங்கினதுமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே அந்த சந்தோஷத்துல செத்து போயிடலான்னு தோணுச்சு. அக்கா ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எவ்வளோ ஏச்சு எவ்வளோ பேச்சு. வாழ்க்கை பூராவுமே மனசு நொந்து போயிருக்கேம்மா. மனசு முழுக்க காயம்தான். என் மவன் தான் கொஞ்சம் கொஞ்சமா மருந்து போட்டு அந்த காயத்தை ஆத்திக்கிட்டு இருக்கான். கடவுள் அவனுக்கு எந்த குறைய வைக்காம நீண்ட ஆயுசு கொடுக்கணும். எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டு இருக்கேன், காதுல விழல உனக்கு? இல்லையேம்மா. வேலையில கவனம் இருந்தா தானே உனக்கு. உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? இங்க கதை பேச வந்துட்ட? போய் உன் வீட்டுல வேலை இருந்தா பாரு. உன் மகனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா நீ இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டியே. பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. இன்னும் நிறைய வேலை இருக்கு. சரிம்மா. $413. 13 ரூபா சேஞ்ச் இருக்காமா? இல்ல. இல்லையா? சார் என்கிட்ட இருக்கு சார். தாங்க தம்பி. இந்தாங்க சார். இந்தாம்மா. ஓகே தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்.
அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன சொல்ற? டேய் மகாடா, என்ன மகா? நான் உனக்கு கொடுக்க வேண்டிய 13 ரூபாய். பரவாயில்ல மகா, இருக்கட்டும். இல்ல இல்ல, அதெல்லாம் சரி வராது. இந்த பிடி. நான் போகவா? ம். மா நான் கிளம்புறேம்மா. காலைல வெறும் வயித்தோட போனா மயக்கம் தான் வரும். இரு வரேன். மா பசிக்கலம்மா, நான் வரேன். இரு வரேன்னு சொல்றேன்ல. டைம் ஆயிடுச்சுமா, என்னை விடுங்கம்மா, நான் கிளம்பணும். இரியா, 2 வா வாங்கிக்கோ. இந்தா, ஆ. ஐயோ. யாரோ உன்னை நினைக்கிறாங்கய்யா. இரியா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, தண்ணி குடி. உன்னை அந்த கார்த்திக் பையன் தான் நினைக்கிறான் நான் நினைக்கிறேன். போங்கம்மா. வரங்க. சரிம்மா. இதை கொடுங்க. எவ்வளோ ஆச்சு? 150 ரூபாய். ஆ, இந்தாங்க. 50 ரூபாய் சேஞ்ச் இருக்காமா? ஆ, இல்லைங்க. 265 ரூபாய் கொடுப்பா. இந்தாங்க. 5 ரூபாய் சேஞ்ச் இருக்கா? ம், இல்லைங்களே. நான் கொடுத்துடுறேன். இதை வாங்கிக்கோமா. இந்தாங்க. சரிம்மா. இந்தாப்பா மீதி. தேங்க்ஸ்ங்க. டேய், முதல்ல நம்ம இந்த ஸ்கூலை மாத்தணும். கரெக்டா சொன்னா. கூட சேர்ந்து எச்எம்ஏ மாத்திரம். அந்த எச்எம்ஏ மாத்திரத்துக்கு பிளான் போடும்போது எதனா ஆச்சுனாக்கா கமலா மாமா அதே மாட்டி. மாதிரி இங்கிலீஷ் மெசேஜ் ஸ்கூல் பக்கம் வரதே இல்ல. கரெக்டா தான் சொல்றான். டேய், நான் சொன்னது எப்பவுமே தப்பா போறதே இல்லடா. அவனை கூப்பிடா. டேய் மதனே, ஒய், இங்க வாடா. கோயால இங்கிலீஷ் வேற. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, நான் கிளாஸுக்கு போகணும். அந்த டைரியை கேட்டு எதுக்கு? எந்த நேரமும் கையில டைரி வச்சு சுத்திட்டு இருக்கியே, அப்படி என்னதான்டா இருக்கு? இது என் பர்சனல் டைரி. பெரிய கைதின் டைரி. போட. ஏடா இவன் சொல்லது சரிடா. அப்ப சூர்யா இரு, அவன்கிட்ட கேட்போம். கேளு கேளு. ம், என்னடா? மகா வராடா. எப்படிடா? அவ மல்லிப்பூ வாசனை, அவ எங்க இருந்தாலும் காட்டி கொடுத்துருண்டா. என்னடா நடக்குதுங்க? இனிமேல் தாண்டா நடக்கணும். நடத்துங்கடா, நடத்துங்க. எங்க போய் முடிய போதும். இந்தா. என்ன? நேற்று அந்த ஃபேன்சி ஷாப்பில் கொடுத்தியே அந்த சில்லற. நான் யாருக்கிட்டையும் கடன் வைக்க மாட்டேன், அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இந்தா. அப்ப பொய் சொல்ல மட்டும் பிடிக்குமா? பொய்யா? நேத்து உன் பையில இருந்து சில்லற பைசா கொட்டினதை நான் பார்த்தேன். உனக்கு ஏதாவது பேசணும்னா என்கிட்ட நேரடியா வந்து பேசு. இந்த மாதிரி காரணம்லாம் தேவையில்லை. ம்? டேய், அப்படி இல்லடா, அவன் மேல இருந்து சுத்தி சுத்தி அப்படியே கீழே விழுந்தான்டா. கவுன்சியா? என்னடா? மதன் கையில டைரி இல்ல. அப்ப கிளாஸ்ல தான் இருக்கும். இப்ப போனே எல்லாத்தையும் படிச்சிடலாம். டேய் வாங்கடா. டேய் பிரேயர்டா. டேய் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வாடா. என்னடா டேய், நிறுத்துங்க டேய். டேய் சொல்றல கேளுங்கடா.
என்னதான்டா பிரச்சனை? டேய் நிறுத்துடா ஒரு நிமிஷம். என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு? என் சாப்பாடு திருடி தின்ட்டான். டேய் இதெல்லாம் ஒரு மேட்டராடா, இதுக்கு போய் இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஏய் என் சாப்பாடை திருடி தின்னது இல்லாம இதெல்லாம் ஒரு சாப்பாடான்னு என் மேலே காரி துப்புறான்டாவன். டேய் உனக்கு எதுக்குடா இந்த வேலை? போடா. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். சுமதி நீ கொண்டு வந்த லெமன் சாத்தில் உப்பு இல்லை, சொல்லி வைங்கடா. தல்றா. ஏய் குண்டா வேற எங்கடா திருடி தின்ன போற? அப்ப நம்ம சாப்பாடுக்கும் அப்பா? ஆமா. டேய் மதன் டைரிடா. குடு. டேய் குரா. பிறர் டைரியை படிப்பது முட்டாள்தனம். சரிதான்டா. டேய் நீ அடுத்தது படுறா. இது காதல் புத்தகம். பெண்களை அழகாய் படைத்த இறைவன் அவர்களின் இதயங்களை மட்டும் ஏன் கல்லாய் படைத்து விட்டான்? இந்த நொண்ணே எல்லாம் நல்லா தாண்டா எழுதுறான், எக்ஸாம்ல மட்டும் தானே எதுவுமே எழுத மாட்டேங்கிறான். என்ன லுக்கு படுற? 9ஆம் வகுப்பு படிக்கிற போது என் காதல் சாம்ராஜ்யத்தின் கதவுகள் திறந்தது. அவள் தேவதை என்றுதான் நானும் நினைத்தேன். நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் என் உயிரை உடைத்தெறிந்து விட்டு ஓடிபோன ஓடுகாலி வந்தனாவின் காதல் முறிந்தது. 9th வாடா. பெரிய ஆள் தான்டா. 10ஆம் வகுப்பு படிக்கிற போது காதல் என்னை மறுபடியும் அழைத்தது. நம்பினேன், நலிந்தேன். என்னை பதற வைத்து விட்டு பறந்து போன கிளி விஜியை எப்படி மறப்பேன்? அதான் போயிட்டாலே, அப்புறம் என்னது நினைச்சுக்கிறானா லூசு பையன். காதலே வேண்டாம் என்று இருந்தேன். அவள் கண்களால் என்னை பார்த்தாள். மறுபடியும் என் காதல் கதவுகள் திறந்தது. சிரித்தால் சிலித்து போறேன். அவள் பெயர் மைதிலி. ஐயோ கொல்றானே. காதலை சொன்னேன், கன்னத்தில் செருப்பால் அடித்தாள். கசங்கிப் போனேன். டேய் இவன் வாழ்க்கையில கூட இவ்வளோ சோகம் இருக்காடா? இந்த மதன் மரணத்திற்கு பக்கத்திலேயே படுக்கையை போட்டு கொண்டவன். ஒவ்வொரு காதல் தோல்வியின் போதும் காதலர்கள் யமனுடன் கை குலுக்கி விட்டு திரும்புகிறார்கள். ஆனால் இந்த மதன் யமனின் மடியிலேயே இருக்கையை போட்டு உட்கார்ந்து விடுகிறான். யமன் இந்த மதனுக்கு நண்பன். ஐயோ அப்புறம்? இப்போதுதான் இந்த மதனுக்கு புரிந்தது, காதல் என்பது இந்த மதனை பொறுத்தவரை என் காதில் ஊதப்படும் கடைசி சங்கு, என் சந்தோஷத்திற்கு அடிக்கப்பட்ட சாவுமணி என்று. தோ நமக்கு அடிச்சிட்டாங்கடா மணி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிரோன் உட்காருங்க. Magnetic induction is a fundamental character of a magnetic field. பகல் என்னடா தூக்கம்? நைட் ஃபுல்லா கண்ணு முடிச்சு படிச்சு கழிச்சிங்களோ? சார் அவன் அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கான் சார். யாரு இவன்? அதுவும் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி. நீ உட்காரு. அப்துல் கலாம் என்னடா சொன்னாரு? என்ன சொன்னாரு? கண்ணை திறந்துட்டு கனவு காண சொன்னாரு. பகல்ல ஸ்கூல்ல தூங்கிட்டு கனவு காண சொல்லல. நாங்க இப்படி நாயா கத்துறது யாருக்காகடா? உங்களுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக. கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி படிக்கிற வேலையை பாருங்க. நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு இப்ப புரியாதுடா. ஒழுங்கா படிக்காம சரியா மார்க் வாங்காம வேலை கிடைக்காம ரோட்ல லோலோன்னு அலைவ பாரு. அப்ப நாங்க சொன்னதோட அர்த்தமும் புரியும், எங்க அருமையும் தெரியும். உட்காரு. ஓய்வெடுக்கின்ற சிங்கத்தை ஓலமிட்டா எழுப்புகிறீர்கள். சிறுநரிகளின் சலசலப்பிற்கெல்லாம் இந்த சிங்கம் மஞ்சி விடாது. டேய் என்னடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என்னடி இவ்வளோ டல்லா இருக்க? அவனை பார்க்கலடி, பார்க்கணும் போல இருக்கு. இவ்வளோ தானே, இரு நான் ஒரு ஐடியா சொல்றேன். வாட்டர் இங்க வா. என்னம்மா கூப்பிட்டியா? ஆமா, நீங்க யாரு? நான் கோட்ரு. நான் கோட்டரை கூப்பிடல, வாட்டரை தான் கூப்பிட்டேன். ஓ அதுதான் மேட்ரா. நன்றி வணக்கம். கடவுள் நினைப்பதுண்டு. என்ன சூரியங்க என்னத்துக்கு? காரணம் சொன்னாதான் சொல்வியா? ஆமா. அதுக்கு உனக்கு வயசு பத்தாது. சூரிய எங்கன்னு மட்டும் சொல்லு. அது அவங்க அம்மா வராங்க, அவங்க கிட்ட கேளு, சொல்லுவாங்க. ஏ பாடி போலாம். என்ன அடி ஓடுறீங்க? போங்க, உங்க 2 பேரையும் மாட்டி விடுறேன். நம்ம சைடுல சரியான ஃபீல்டிங்கே இல்லடா. அது இல்லடா. ஆமா அவனும் அடுத்து கரெக்டா வந்து நின்னான்ல. அது என்னமோ கரெக்ட் தான். பாலாஜி வரானா இல்லையா? கொஞ்சம் வாடா. ஏன்
எதுக்குடா? டேய் இது ஒரு முக்கியமான விஷயம்டா, தனியா வாடா. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. ம் ம் ஏதுடா? கவுன்சிலருக்கு பிறந்த நாளாம், உன் ஆள் கொடுக்க சொன்னான். கவுன்சிலரா? ஏன் ஆளா? என்னடா சொல்ற? உனக்கு எதுவும் தெரியாது? மல்லிகைப்பூ வாசம் தெரியல. டேய் வாடா. அப்படி வாடி. ஏன்டா இதெல்லாமா பப்ளிக்கா சொல்லுவாங்க? அதான் ஆரம்பத்திலே தனியா வாடான்னு கூட்டம்ல, இன்னும் பெரியவன் மாதிரி இங்கேயே சொல்றான்னா. சரி அதை விடு, கவுன்சிலர் பிறந்த நாளைக்கு இவன் ஏன்டா சாக்லேட் கொடுத்து சுத்திட்டு இருக்கா? அவங்க அப்பா பிறந்த நாளைக்கு அவ கொடுக்காம ஊர்ல இருக்கல கொடுப்பா. மறந்து போச்சு, அவங்க அப்பா தான் கவுன்சிலர்ல. அவங்க அப்பான்னு சொல்லாதடா, உன் மாமனாருன்னு சொல்லு. சாப்பிடு. மாட்டினாடா டேய். என்ன இது? கிஃப்ட். எதுக்கு? உங்க அப்பாக்கு பர்த்டே இல்ல? எங்க அப்பாக்கு பர்த்டேவா? யார் சொன்னா? ஏன் நான் கொடுத்தா வாங்க மாட்டியா? அப்படியெல்லாம் இல்ல. அதுக்கு இல்ல, இன்னைக்கு. ஆமா இன்னைக்கு பிறந்த நாள் தான், வாங்கிக்க. கவுன்சிலரை நான் விஷ் பண்ணதா சொல்லிடு. சரி. ஆமா, காலையில் ஏதோ காட்டுறேன்னு சொன்னியா, என்னடா இது? காட்டு. டேய் செந்தில், ஏதுடா உனக்கு இந்த பலூனு? காலைல வாட்டர் போட போனா அங்க ஒரு குழந்தை வச்சு விளையாடி நினைச்சு அப்படியே பிடிக்கணும்ட்ட. டேய் ஊதாத, வெடிச்சதுன்னா அப்புறம் மிஸ் காதில் கேட்டுரும், அவ்வளோதான். யாரு? அதுக்காது அதேடா மாறும். எவ்வளோ சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். மாமா நீ விட்டுரு. என்னடா அங்க சத்தம்? உங்க 4 பேருக்கும் எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. எந்திரிங்கடா. என்னமோ பெருசா காது கேட்காதுன்னு சொன்ன. இதுல யாரா கிளாஸ்ல பலூன் உடைச்சது? தோ இவன் தான் சார் உடைச்சான். டேய் சும்மா. அப்ப நீ தான் உடைச்சிருக்க. உங்க அப்பாவுக்கு ஃபோன் போடு. சார் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சார் சாரி சார். உங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு உடனே வந்து என்னை பார்க்க சொல்லு. ஹலோ அப்பா. அப்பா ஸ்கூல்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? உடனே வர சொல்லு. கொஞ்சம் உடனே வாங்கப்பா. போனை கொண்டா. நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனாச்சுடா, நீ எதுக்குடா இவங்களோட சேர்ந்து? சார் இதுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார், இது எங்க 3 பேருக்கு உள்ள டீலிங் சார். Then you go to your class. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். பையன் ஃபோன் பண்ணா. என்ன சார் தப்பு பண்ணா? என்ன சார் புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க? கிளாஸ்ல பாடம் படிக்கிற நேரத்துல பலூன் அடிச்சு விளையாடுறான். பலூன் அடிச்சு விளையாடுற வயசா சார் இது? அப்ப நான் இல்லப்பா. படிக்கலப்பா. பள்ளிக்கூடத்துல வந்து பலூன் வெடிச்சா விளையாடுற. சார் சார் என்ன பண்றாரு? ஏன் சார் அவனை அடிக்கிறீங்க? சார் இனிமே இவன் தப்பு பண்ணானா தயவு செய்து டீசி கீச்சி மூஞ்சில விட்டேறீங்க சார். ரோட்ல பொறுக்குனாதான் படிப்போட அருமை உனக்கு தெரியும் சார். எனக்கு 1008 வேலை இருக்கு, நான் வரேன் சார். ஹேய் என்னடா உங்க அப்பா வந்து இவனை போட்டு அடிச்சிட்டு போறாரு? சார் நான் கால் பண்ணதே அவங்க அப்பாவுக்கு தான் சார். நான் போனை உன் கையில கொடுத்து உங்க அப்பாவை தானே ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீங்க தானே சார் முதல்ல சொல்லியிருந்தீங்க, இவங்க தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி, இவங்க அம்மா எங்க அம்மா மாதிரி, இவங்க அப்பா எங்க அப்பா மாதிரின்னு. அதான் சார் அவங்க அப்பா கால் பண்ண. இப்படிதான் சார் இந்த பசங்க பண்றாங்க, கிளாஸே எடுக்க விட மாட்டேன்றாங்க சார். ஒரே டென்ஷன் 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 படுத்திட்டு இருக்காங்க சார். ஏற்கனவே எனக்கு இருக்கிற டென்ஷன்ல ஓன் டென்ஷனை கொண்டு வந்து ஏமா நுழைக்கிற? போமா. குளிச்சிட்டியா? குளிச்சிடுமா. ஏமா? என் செல்லத்துக்கு அம்மாவோட பிறந்த நாள் பரிசு. ஏ பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. இப்ப இருக்க கஷ்டத்துக்கு எதுக்குமா இதெல்லாம்? ஏழைங்களுக்கு எப்பவுமே கஷ்டம்தான், அதெல்லாம் பார்த்தா முடியுமா? காத்துல ஆடுற நாத்து மாதிரி ஒத்த புள்ளிய வச்சிருக்கேன், இத கூட செய்யலன்னா எப்படியா? கண்டதே நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதையா. நல்லா படி, நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு. படிக்கிறதும் ஜெயிக்கிறதும் மட்டும்தான் உன் நினைப்பா இருக்கணும். போய் போட்டு வா. அதுக்கு இல்லம்மா. நீ நினைக்கிறது எனக்கு புரியுது.
உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்காக ஏதாவது செய்யும் போதோ இல்ல உனக்காக ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் போதோ எனக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலயும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குடா. அதெல்லாம் உனக்கு புரியாது. வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? பையன் பேருக்கு. சரி. பையன் பேரு சூர்யா, சிம்ம ராசி, மக நட்சத்திரம், சிவகோத்திரம். மக நட்சத்திர சிம்மராஜு. அவே, வாங்கோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க ஊரை நல்லா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பகவான் என்ன நன்னா பாத்துக்கிறார். பொண்ணுக்கு பிறந்த நாள் அர்ச்சனை பண்ணணும். மகாலட்சுமி, சிம்மராசி, மகா நட்சத்திரம். கோத்திரம் சிவகோத்திரம். சிவகோத்திரமா? மகாலட்சுமி நாம தேசியம். பையனுக்கு இதே ராசி இதே நட்சத்திரம். இன்னைக்கு தான் பிறந்த நாள். அப்படியா? ஓம் சதாய நம, ஓம் குகாய நம, ஓம் சண்முகாய நம, ஓம் பாலநேந்திர சதாய நம, பிரபுவே நமக, ஓம் குகாய நமக, ஓம் சத்யாத்மவே நமக. அஷ்டோத்தர சதநாமாவளி சமர்ப்பயாமி. விபூதி சரியா வச்சுக்க மாட்டியா? அச்சோ, தொடச்சுக்கவா. உனக்கு இந்த சட்டை நல்லா இருக்கியா? தேங்க்ஸ்மா. நீங்களும் தேங்காய் சாப்பிட்றீங்களாம்மா? சூர்யா, இங்க வாயே. வா. மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா, வந்துடுறேன். சரி. Many more happy returns of the day, Surya. Thank you. Same to you. Welcome. ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல பர்த்டே. சந்தோஷமா இருக்கு. அதுலயும் ஏன் பர்த்டேன்றதை விட உன் பர்த்டேன்னு கேட்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்குப்பா. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் உன் பர்த்டேக்கு இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்ட். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் உன் பர்த்டேக்கு இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்ட். நீ போ, நான் வரேன். சார், ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? உன்னை பக்கம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? எதுக்கு? புடி. நேத்து என்கிட்ட கொடுக்க எதுவும் இல்ல, உன் பர்த்டே கிஃப்ட். தேங்க்ஸ். ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நமக்குள்ள நிறைய விஷயம் ஒத்து போகுது. நீ எப்போ பிறந்த? 1993 மார்ச் 17 வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு அப்படின்னு அம்மா சொல்வாங்க. அட, நானும் அதே வருஷம் அதே மாசம் வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு தான். அப்படியா? நான் +2, நீ +1. அப்போ ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிட்டியா? போப்பா, அப்படியெல்லாம் இல்ல. என்ன ஒரு வருஷம் லேட்டா சேர்த்தாங்க. நானும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தான். ஆமா, நேத்து உன் அப்பா ஏன் கோவிலுக்கு வரல? நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்களை விட்டு போயிட்டாரு. நான் எங்க அப்பா முகத்தை கூட பார்த்ததில்ல. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். நானா எங்க அம்மாவுக்கு அவ்வளோ உயிர். எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா? எங்க அம்மா மட்டும் இல்லைன்னா நான்லாம் எப்போவோ சுத்திருப்பேன். உன் அம்மாக்கு அப்புறம் உன்னை யாரு பார்த்துப்பா? நான் வேணும்னா பார்த்துக்கிட்டுமா? உங்க அம்மாவை விட இந்த உலகத்துல இருக்க யாரை விடவும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் சூர்யா.
புரியல ஒன்ன பார்த்தா எதிரில ஒன்ன பார்த்தா பேச முடியல கண்ண பார்த்தா நெருங்கிவோம் கண்ண பார்த்தா தேரா நீ வருவத பார்த்தா நிக்காம சுழலுறன் காத்தா வேறேதும் தெரியல நீயும் என்ன பார்த்தா ஒரு தரம் என்ன பார்த்தா இழியிற தென்னங்கீத்தா ஏதோ புரியல ஒன்ன பார்த்தா எதிரில ஒன்ன பார்த்தா கருவேப்பில கடுகாகுதே அடியே நீ பேசுற பொழுதில வெயில் கூட விரும்புது மின்னல் போட தலவாழையோ மரமாகுதே ஒரு வாட்டி நீ என ரசிச்சிட வெக்கம் கூட விரும்புது முத்தம் போட ஊசி மழையா நீயும் பொழிய போரேனே இதயம் நனஞ்சே ஆசி கரையா நானோ வழுக்கி வீண்டேனே நானும் மேல் சரிஞ்சு ஏத்துக்கோ என்ன நீயும் துணிஞ்சு ஏதும் புரியல ஒன்ன பார்த்தா எதிரில ஒன்ன பார்த்தா பேச முடியல கண்ண பார்த்தா நெருங்கியும் கண்ண பார்த்தா மதயானையும் அணிலாகுதே ஒழுங்கான ஆளனி அழகில குத்தி போற அசரையில் கொத்தி போற மலத்தேனுமே கசப்பாகுதே அழகான பொம்பள உதிரையும் கொட்டி போற குறும்புல தட்டி போற நீயே துணையா கூட இருந்தா தீண்டாதே கவலை எனையே மூணாம் பிறையா போகும் மறுநாள் உன் கூட வாழப் போறே எனஞ்சு போகாதே இந்த காதல் மறைஞ்சு ஏதும் புரியல ஒன்ன பார்த்தா எதிரில ஒன்ன பார்த்தா பேச முடியல கண்ண பார்த்தா நெருங்கிவோம் கண்ண பார்த்தா தீரா நீ வருவத பார்த்தா நிக்காம சுழலுற காத்தா வேறேதும் தெரியல நீயும் என்ன பார்த்தா ஒரு தரம் என்ன பார்த்தா கிழியிறன் தென்னங்கீத்தா ஏதோ புரியல ஒன்ன பார்த்தா எதிரில ஒன்ன பார்த்தா அம்மாவிற்கு பிறகு எனக்கு யாரும் இல்லை என்கின்ற எண்ணம் என் நினைவிற்கு வந்ததே இல்லை. மகா கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அம்மாவிற்கு பிறகு நான் ஒரு அனாதை தானே. இன்னொரு அம்மாவாக மகா இருப்பதாக சொன்னதும் என்னை அறியாமலே என் கண்கள் கலங்கிவிட்டது. அந்த சந்தோஷத்தில் 100 வருஷங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை ஒரே நாளில் மகாவின் நினைவுகளோடு வாழ்ந்து முடித்திருக்கிறேன்.
குட் மார்னிங் சிலோன். பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். வருஷம் நம்ம ஸ்கூல் என்எஸ்எஸ் கேம்பில் நல்ல பேர் எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமரோட க்ளீன் இந்தியா, தூய்மையான இந்தியா திட்டத்திற்காக 3 கிராமங்களை தேர்ந்தெடுத்து அதை நாம் சுத்தப்படுத்த போகிறோம். சுத்தத்தை பற்றியும் சுகாதாரத்தை பற்றியும் அங்கே இருக்க மக்களுக்கு நாம் சொல்ல போகிறோம். அதற்காக +1 +2 கிளாஸஸை கம்பைன் பண்ணி போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க வர 15ஆம் தேதி புறப்படுறதுக்கு ரெடி ஆகணும். சார் வாங்க சார். துரைக்கு இப்போ தான் பொழுது விடிஞ்சுதோ? இல்லை சார், வாட்டர் கேன் போட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். சாரி சார். என்எஸ்எஸ்ல இருக்கியாடா? இருக்கேன் சார். என்எஸ்எஸ் கேம்ப் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரிங்க சார். உட்கார். சார், சூர்யா அவங்க அம்மா அவனை பார்க்கணுன்னு வெளில வெயிட் பண்ணுறாங்க ஓ சார். சூர்யா போய் பார்த்துட்டு வா. தேங்க்யூ சார். நீ உட்கார். ஓகே சார். சூர்யா, இங்க வா. என்ன தேடுற? இல்ல அம்மா வந்ததா வாட்டர் சொன்னா. அந்த அம்மா வரலப்பா, இந்த அம்மா தான் வந்திருக்கேன். நான் தான் வாட்டர் கிட்ட அப்படி சொல்ல சொன்னேன். என்னாச்சு? உன்னை பார்த்த உடனே 1000 வாட்ஸ் பவரை எனக்குள்ள ஏத்துன மாதிரி ஒரு பரவசம். அதை விட்டு என்னால வெளியே வரவே முடியல மகா. ஆமா, உன் கண்ணெல்லாம் ஏன் சவந்திருக்கு? நீ சொல்லிட்ட, நான் சொல்லல. நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை தெரியுமா? நடுராத்திரியில உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. எனக்கு மட்டும் ரெக்க இருந்துச்சுன்னா பறந்து வந்து நான் உன்னை பார்த்திருப்பேன். உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நான் மறந்துடுறேன். சாப்பிடுறேன், ஆனா என்ன சாப்பிட்டேன்னு தெரியல. கண்ணாடி முன்னாடி நின்று உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து ட்ரெஸ் போடுறேன். ரொம்ப நேரமா படிக்கிறேன், ஆனா என்ன படிக்கிறேனே தெரியல. உன்கிட்ட பேசுறதா நினைச்சு நான் எனக்கு நானே பேசிக்கிறேன். முழிச்சிருக்கேன், ஆனா விடியும் போதுதான் தெரியுது நான் தூங்கவே இல்லைன்னு. நீ சொன்ன எல்லாம் எனக்குள்ளேயும் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் மகா? என்னமோ சொல்ல வந்துட்டு ஏதேதோ உளறிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்எஸ்எஸ் கேம்ப் வரல? ஆமா, இந்த வாய்ப்பு ஸ்கூல்ல தானே கிடைக்கும், இதை மிஸ் பண்ண கூடாதுல்ல. சரி, நீ வரல, சொல்லு மகா. சூர்யா இருக்க இடத்துல இந்த மகா என்னைக்கும் இருப்பா. மகா, அங்க என்ன பண்ற? மேல வா. வரேன் டீச்சர், மிஸ் கூப்பிடுறாங்க. சரி சரி போ. எப்போ அம்மானு கூப்பிட்டுட்டே வருவான், இன்னைக்கு நாச்சு அமைதியா வந்து உக்காடுறான். என்னையா, ஏன் என்னவோ மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லையே, உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்துல எல்லாரும் கேம்புக்கு போறாங்க, உன்னால போக முடியல அதானே? வழியில திருமூர்த்தி வாத்தியார பார்த்தேன், அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இந்தாயா, சந்தோஷமா போயிட்டு வா. ஏதுமா இது? கமல் எங்கம்மா? கோகிலா அம்மா கிட்ட கேட்டிருக்கேன், 2 நாள்ல குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பிக்கிட்டா போச்சு. உன் சந்தோஷம் தாயா முக்கியம். நீ சந்தோஷமா போயிட்டு வா. உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு என்னையா பெருசா இருக்கு? என்னையா, ஏன் சின்ன குழந்தையாட்டம் கண்ணு கலங்கிட்டு இருக்க? உனக்கு அம்மா இருக்கையா, உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. என் உயிரை கொடுத்தாவது செஞ்சிருவையா. இந்த உலகத்துல உன்னை விட்டா எனக்கு வேற யாரையா இருக்கா? ரொம்ப நேரமா படிக்கிறேன், ஆனா என்ன படிக்கிறேனே தெரியல. உன்கிட்ட பேசுறதா நினைச்சு நான் எனக்கு நானே பேசிக்கிறேன். முழிச்சிட்டே இருக்கேன். விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது நான் தூங்கவே இல்லைன்னு. நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சூர்யா?
நீ சொன்ன எல்லாமும் எனக்கும் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் மகா? சூர்யா அப்படி கேட்டதற்கு என்னால் வெளிப்படையாக பதில் சொல்ல முடியவில்லை. அந்த நிமிடமே சொல்லிவிட வேண்டும் என்று மனம் அடித்துக் கொண்டது. ஆனால் காதல் என்ற ஒரு வார்த்தையில் அதை சுருக்கிவிடவும் முடியாது. அந்த எங்கள் இருவரின் மௌனங்களும் அதைவிட 1000 அர்த்தங்களை எங்களுக்கு புரிய வைத்தது. சுற்றுகிற பூமி உள்ளவரை நாமும் கண்ணுறங்க மறப்போமே. ஒட்டுகிற வானம் வற்றுகிற போதும் இவ்வுலக ஜெயிப்போமே. கால்கள் போகவே வந்திடுமோர் வழி, காலம் மாறவே செய்திடுவோம் பணி. பூங்காற்றாய் வீச வேலி ஏதும் இல்லையே. யாரெங்கிற போதும் நாம் அன்பினை காட்ட நன்மையென அறிவோமே. ஓய்வின்றியே நாளும் நாம் சிந்திடும் வேர்வை இன்பம் என உணர்வோமே. மறையட்டும் சோகம் என்று நாம் துணிந்தாலே திசையட்டும் ஓடி வந்து கைகள் தட்டுமே. நிகழட்டும் மாற்றம் என்று நாம் முயன்றாலே உலகத்தின் செய்தி நம்மை சேகரிக்குமே. கடலோர் நாளும் காயாது ஓயாது தோழா, அதை போல நாம் ஆகுவோம். உயிர் போனாலும் போகாமல் போராடு தோழா, நிலையாக நாம் வாழுவோம். சுற்றுகிற பூமி உள்ளவரை நாமும் கண்ணுறங்க மறப்போமே. கொட்டுகிற வானம் வற்றுகிற போதும் இவ்வுலகை ஜெயிப்போமே. நேரங்களை பார்த்து நாம் செய்கிற வேலை துன்பங்களை விரட்டாது. சேதங்களை பார்த்து நாம் நின்றிடும் போது லட்சியங்கள் கிடைக்காது. எரியட்டும் தீமை என்று தீயை வைத்தாலே வருகின்ற காலம் நம்மை வாரிக்கொள்ளுமே. முடியட்டும் வேதம் என்று போர் புரிந்தாலே புதையல்கள் போல நம்மை பூமி அள்ளுமே. நிலைமாறாமல் சோறாமல் கை சேர்ந்து போனால் எதிர்காலம் தானாட்டுமே. உடை சாயாத வானால் தோறும் வாழ்ந்தால் வரலாறு பாராட்டுமே. சுற்றுகிற பூமி உள்ளவரை நாமும் கண்ணுறங்க மறப்போமே. ஒட்டுகிற வானம் வற்றுகிற போதும் இவ்வுலகை ஜெயிப்போமே. கால்கள் போகவே வந்திடுமோர் வழி, காலம் மாறவே செய்திடுவோம் பணி. பூங்காற்றாய் வீச வேலி ஏதும் இல்லையே. தூக்கம் வரலையா? இல்ல. எனக்கும் தான். ஏன்?
தெரியல. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. நீயும் தான். ஆரம்பத்துல பார்த்த மகா இல்ல நீ. ஏன் அப்படி சொல்ற? இப்போ உன்கிட்ட எல்லாமே அழகா இருக்கு. உன் பேச்சு, உன் நட, உன் ட்ரெஸ், உன்னோட ஒவ்வொரு அசைவும் ரொம்ப அழகா இருக்கு. உன்னோட ஞாபகங்கள் என்னை இந்த அளவுக்கு மாத்திடுச்சு. பிடிச்சிருக்கா? ம். ஹே சூர்யா, ஏ சூர்யா, இதுக்காக தான் என் கூட பழகுனியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மகா. என்ன தப்பா நினைச்சிட்டல? மகா, மகா, ஆனந்தன். எஸ் சார். அறிவழகன். எஸ் சார். அனிதா. எஸ் சார். சூர்யா. சூர்யா. சூர்யா இன்னைக்கு வரல சார். என்னாச்சு அவனுக்கு? தெரியல சார். ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டானே. லீவ் லெட்டர் ஏதாவது கொடுத்தானா? இல்ல சார். சரி, ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது அவனை வீட்டில் போய் பார்த்துட்டு போ. ஓகே சார். அன்று நான் அப்படி நடந்து கொண்டது மிகப்பெரிய தவறுதான். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு என் உடலும் மனமும் சோர்ந்து விட்டது. மனம் புரியாத வேதனை. மகா இதை தவறாக நினைத்து கொண்டிருப்பாளோ என்பதை நினைக்கின்ற பொழுது மனதிற்கே கஷ்டமாக இருக்கிறது. மகாவின் முகத்தில் விழிப்பதற்கும் வெட்கமாக இருக்கிறது. அதனால் பள்ளிக்கு லீவ் என்று அம்மாவிடம் பொய் சொல்லிவிட்டு வீட்டிலேயே இருந்து விட்டேன். மகாவை பார்க்க வேண்டும் என்று மனம் துடியாய் துடிக்கிறது. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ம், உட்கார்றா. அது இருக்கட்டும். இன்னைக்கு ஏன்டா ஸ்கூலுக்கு வரல? சார் என்ன கேட்டுன்னு வர சொல்லி அனுப்பிச்சார். உடம்பு சரியில்லடா. என்னமோ மாதிரி இருந்துச்சு, அதான் வரல. உன்னை நீயே கெடுத்துக்காதரா, அவ்வளோதான் சொல்ல முடியும். நாளைக்கு முதல்ல ஸ்கூலுக்கு வர வேலையை பாரு. சரிடா, வரேன். ம். டேய் வாட்ரே. என்னடா? மகா ஸ்கூலுக்கு வந்துச்சாடா? மகாவா? மகாவை நான் இன்னைக்கு பார்த்த மாதிரி இல்லடா. அது கூட கீதா கீதான்னு ஒரு பொண்ணு சுத்தம்ல, அதை தான் பார்த்தேன். பெஞ்சில் தனியா உட்காந்துட்டு இருந்துச்சு. மற்றபடி மகாவை பார்க்கலடா இன்னைக்கு. ம். எதுக்குடா? சும்மாதான்டா. சரி, நான் கிளம்புறேன். ம். கோபி, என்னப்பா எப்படி இருக்க? ஆமா, என்ன வீட்டு பக்கம் ஆளையே காணோம். நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, ஏதோ இருக்கேன். என்ன இந்த பக்கம்? சூர்யா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலம்மா. அதான் சார் என்னன்னு போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. ஸ்கூலு இன்னைக்கு லீவ் இல்ல? இல்லம்மா, இப்ப கூட நான் ஸ்கூல்ல இருந்தா வரேன். இன்னைக்கு லீவுன்னு சொன்னானே. நாளைக்கு வர சொல்றேன், நீ கிளம்பு. சரி, வரமா. என் புள்ள மாதிரி இல்ல, என் புள்ள மாதிரி இல்லன்னு நான் ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கேன். இது என்னடா பள்ளிக்கூடம் இல்லன்னு என்கிட்டயே பச்சையா போய் சொல்லிட்டு பகல்லையே தூங்கிட்டு இருக்கான். என்ன பழக்கம் இதெல்லாம்? எங்க இருந்து வந்துச்சு இந்த பழக்கம்? இது மட்டும் தானா இல்ல அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பொய்யா? பட்டு போன மரத்தை வெட்டி தள்ளுற மாதிரி
படிக்காதவளாச்சுன்னு பதம் பாக்குது போல இருக்கு. ஒரு புள்ளன்னு ஊட்டி ஊட்டி வளர்த்தா இது புதுசா போய் சொல்ல கத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல யாரு நம்புறதுன்னே தெரியல. மகா, என்னம்மா அப்பா ரூம்ல வந்து படுத்திருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லையா? ஏய், ஜுரம் கொதிக்குது. சரஸ்வதி, சரஸ்வதி வரங்க. ஏமா ஜுரம் நான் சொல்றது இல்லையா? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? எப்படி கிடக்கா பாரு. என்ன ஏதுன்னு கேட்டியா? ஐயோ நான் வந்து கேட்டேங்க. அவதான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா. அத நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பொல்லாத வேலை. தொட்டு பாரு கொதிக்குது. சரி டாக்டர் கூட்டு போலாம். ரெடி பண்ணி கூட்டு வா. சரிங்க. சீக்கிரம் வாமா. என்னம்மா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லம்மா. ஐயோ இப்படி கொதிக்குது. வாமா டாக்டர் போய் பார்க்கலாம். விடுமா, சொன்னா கேளு. ஒன்றும் இல்ல. இதோ வந்துட்டேங்க. ஏமா கிளம்புமா, இல்லன்னா உங்க அப்பா உனக்கு பதிலா எனக்கு மாத்திரை கொடுத்து பெட்ல படுக்க வச்சிருவாரு. நீ கிளம்பு, சீக்கிரம் சீக்கிரம் வா. மா வாட்ரே, டேய் எந்திரா. நான் மச்சான் இந்த நேரத்துல அது இருக்கட்டும், நீ என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்க? வாட்டர் போர்டு போன இடத்துல லேட் ஆயிடுச்சுடா. அதான் பார்த்தேன், மாமா வீட்டுல இருந்து படுத்துட்டேன். அதுக்கேடா வெளியே படுத்துட்டு இருக்க? உள்ள போய் படுக்க வேண்டியதானே? படுப்பேன். வாட்டர் கேனு ட்ரை சைக்கிள் அவனா தள்ளின்னு போயிட்டா நீ வாங்கி கொடுப்ப. அது போட்டோம், நீ எதுக்கு வந்த அத முதல்ல சொல்லு. அவளை பார்க்கணும்டா. எவளை? மகாவ. வேணாண்டா, அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா அடிச்சு தொங்க விட்டுருவான்டா. சொன்னா கேள்றா. அவளை பார்க்காட்டியும் பரவாயில்லடா. அந்த பக்கம் போனா அவ மல்லிப்பூ வாசமாவது வரும்டா. அது போதும்டா எனக்கு. ஐயோ டேய், நீ கேம்ப் போயிட்டு வந்ததுலேயும் சரியில்லடா. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒழுங்கா பாத்துக்கோ. டேய் வாடா. டேய் 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 இருடா வரேன்டா. எப்பா இருடா வரேன். இவன் கூட பெருந்தொல்லையா போச்சு. வாடா டேய். டேய் மகன் உங்க அப்பாடா, பார்த்தா தொலைச்சிடுவான்டா. இப்ப என்னடா பண்றது? கையில் எடுத்து போது. யாருப்பா இந்த நேரத்துல? யோ முனியா, நான் தான் யா வேலாயுதம். தெரியலையா? என்ன பண்ண பக்கம்? எனக்கு எதுனாச்சும் வேலை இருக்கும், வரேன் போறேன். நீ போர்வைய போதுன்னு போய் படம். வர வர உனக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்க மாட்டேங்குது. உன் கூட பெரும் ரோதனையா போச்சு. போ போங்க போங்க, எப்படியாவது போங்க. காலையிலேயே எங்க போயிட்டா இவன்? சூர்யா, மச்சான் பயமா இருக்குடா எனக்கு. டேய் அவர் ரொம்ப நல்லவர்ரா, ஒண்ணுமே பண்ண மாட்டாரா. போடா. எதுவா இருந்தாலும் என்னை வச்சே டெஸ்ட் பண்ணுங்கடா. போடா. வணக்கம் சார், நான் மகாவோட கிளாஸ்மேட்டு. மகா 2 நாளாக ஸ்கூலுக்கு வரல, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார். மகாவுக்கு உடம்பு சரியில்லை, அது நீ கிளம்பு. அண்ணே. என்னடா? அண்ணே, நம்ம மண்டலாரிய தாசில்தார் மடக்கிட்டாருண்ணே. அப்படியே ஏத்தி அவனை கொல்ல வேண்டியதுதானடா. இன்னொரு தடவை எவனா நம்ம லாரியை மறிச்சானா அவன் அங்கே அடிச்சு சாவடிச்சு. என்னடா தம்பி, வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டேன். மகாவோட ஃப்ரெண்டா வர போயிட்டு நீ ஏதோ நல்ல எண்ணத்தோட தான் வந்த நான் நம்புறேன். போ போடா.
கொலகார பாவி. டேய் டேய் மச்சான், கூப்பிடுறேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நீ என்னன்னு கூப்பிட்ட? மச்சான்னு கூப்பிட்டேன். பேசாம நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க. ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி உறவு முறையிலாச்சும் சந்தோஷமா இருப்போம். டேய் அவளாம் ஒரு மனுஷனாடா, செருப்பால் அடிக்காத குறையா திட்டி வெளியே அனுப்புறான்டா. அவளாம் கவுன்சிலராடா, கொலகார பாவிடான் அவன். அவனை விட்றா. மகாவை பாத்தியாடா? யார் அசிங்கப்பட்டா உனக்கு என்ன? உனக்கும் உன் வேலை ஆகணும். அதுக்கு இல்ல மச்சி, மகா வாங்கிக்காம படா. டேய் டேய் குமரேசா நில்றா. டேய் குமரேசா நில்றா. டேய் நில்றா. இப்போ உங்க எல்லாருக்கும் சூப்பர் கண்டக்டர் ஸ்டேஜை பத்தி சொல்ல போறேன். ஏ சூர்யா, என்னடா ஆச்சு உனக்கு? பாடம் நடத்திட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்க? கவனிக்கணும்னு அக்கறை இல்ல? சாரி சார், உடம்பு சரியில்லை. போய் டாக்டரை பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வா. சரி சார். Let us continue. ஏன்டா எங்க உட்காந்து இருக்க? கிளாஸ்ல தூங்கிட்டேன்டா, அதான் சார் வெளியே அமிச்சிட்டாரு. வேற என்னடா செய்வாரு? டேய் சும்மாறா. ராத்திரி நீயும் தூங்க மாட்ற, என்னையும் தூங்க விட மாட்ற. அப்ப பகல்ல தூக்க வராம வேற என்னடா வரும்? சரி சரி வா கிளாஸுக்கு போலாம். நான் வரலடா. என்னடா ஆச்சு உனக்கு? அப்பப்ப நெருப்பள்ளி நெஞ்சில கூட்டின மாதிரி மனசெல்லாம் வலிக்குதுடா. என்ன மச்சா இப்படி எல்லாம் பேசுற? கேம்ப் போற வரைக்கும் நல்லா தானடா இருந்த. வாங்கிட்டு தான்டா கேட்டுட்டு இருக்கேன். மகாலட்சுமிடா. புரியலடா. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ கூட பேசிக்கிட்டே இருக்கணும், அவ கூடவே இருக்கணும்னு அவ நினைப்பாவே இருக்குடா. வேணாண்டா, நீ ஏதோ பெருசா தப்பு பண்ற மாதிரி தெரியுது. இது ஆரம்பத்திலே வளர விட்டா ரொம்ப கஷ்டம். இதுக்கு எப்பயே ஒரு முடிவு பண்ணு. முடியலடா. நீ நினைச்சா முடியும்டா. எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்கிறியே, அது நீ நினைச்சதுனால தான். எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் வரியே, அதுவும் நீ நினைச்சதுனால தான்டா. ஏன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் மார்க் வாங்கினேனா இப்ப பாஸ் மார்க் வாங்குறேனா உன்னை பார்த்து நான் நினைச்சதுனால தான்டா. முடியும்டா, நீ நினைச்சா கண்டிப்பா முடியும். என்னால அவளை மறக்க முடியலடா. உங்க அப்பா மாதிரி நம்ம ஒன்றும் பணக்காரங்க கிடையாதுடா, சாதாரண மிடில் கிளாஸ் தான். நான் எங்க அப்பா சம்பாத்தியத்தில் வந்து படிக்கிறேன், ஆனா நீ அப்படி இல்லடா. உங்க அம்மா கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு உன்னை படிக்க வைக்கிறாங்க. அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. எங்க வீட்டு நிலைமையை நினைச்சுதான் நான் வாட்டர் கேன் போட்டுட்டு இருக்கேன். அந்த வேலை கூட உங்க அம்மாவை நினப்பிலையடா. இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம்டா, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுடா. உன்னையே நம்பிட்டு இருக்க உங்க அம்மாவை ஏமாத்திராதுடா. வர வர நீ எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறதே இல்ல. தோச்ச துணியில எல்லாம் அழுக்கு அப்படியே இருக்கு. இது தோச்ச துணியா இல்லையானே என் வீட்டுக்காரர் என்ன பிடிச்சு திட்டுறாரு. இத பார், உன்னை வேலைக்கு வச்சுட்டு என்னால என் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்க முடியாது. இதோட வேலையை விட்டு நின்னுக்க. ஐயோ அம்மா, திடீர்னு வேலையை விட்டு நின்னுடுனா நான் என்னம்மா பண்ணுவேன்? என் புள்ளைய நான் எப்படிம்மா படிக்க வைப்பேன்? அம்மா, என் புள்ள என்ன தானமா நம்பிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன விட்டா யாருமே இல்லையம்மா. உன் புள்ள புராணத்தை பாடுறதுக்கு தான் உனக்கு நேரம் சரியா இருக்கு. வேலை இங்க ஒழுங்காவா பாக்குறேன். மாசம் மாசம் சம்பளத்தை மட்டும் கரெக்டா கேட்டுடுறேன். அம்மா, நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருமா. இனிமே வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். சரி சரி, இனிமேலாவது வேலையை ஒழுங்கா செய். நானே வேலையை விட்டு நிறுத்துற மாதிரி வச்சுக்காத. சூர்யா, ஐயா ஏன் ஏன் அழுதுட்டு இருக்க? ஐயோ, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு கண்ணத்தோட. கோகிலாமா பேசுனத கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமாமா. சம்பளம் கொடுக்கறவங்க 4 வார்த்தை பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? சாரிம்மா, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேம்மா.
இனிமே பொய் சொல்ல மாட்டேம்மா, ஒழுங்கா நடந்துக்கிறேம்மா. எனக்கு நீங்க தாம்மா வேணும். அம்மா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்க போவாதீங்கம்மா. நான் வேணா பார்ட் டைம்ல ஏதாவது வேலைக்கு போறேம்மா. ஏயா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்யா. நீ நல்லா படிச்சா மட்டும் போதும். வீட்டுக்கு போலாம் வாங்கம்மா. நீ போயிட்டே இருயா. தனமா வீட்டுல வேலை அப்படி அப்படியே இருக்கும். நான் போய் பார்த்துட்டு 1 மணி நேரத்துல ஓடி வந்துடுறேன். சரியா? சரிம்மா. எங்கெங்கேயோ பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். அவனை பார்த்து 3 நாள் ஆச்சுடி. எங்க போயிட போறான்? இங்க எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். அப்படி அனாவசியமா பேசாத. அப்படிலாம் சுத்துற ஆள் இல்ல அவன். தோடா கோவத்தை பாரு. நீ இப்ப அவனை பாக்குறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறியா? டேய் வாட்டர். ஐயோ இவனுங்களா? டேய் நில்றா. திமிர பாத்தியா? கூப்பிட்ட நிக்காம போறான் குண்டன். அவனுக்கு இருக்கு வாடி. வராளுங்களா? ஐயோ இவகிட்ட மாட்டினா சில்றதா இன்னைக்கு. ஏ நில்றா. டேய் வாட்டர் குண்டா உன்னதான்டா. நில்றா, நின்னு தொலையண்டா. போங்கடி. யாருகிட்ட? ஐயோ அணை கட்டிட்டாளுங்களா? கூப்பிட்டா நிக்க மாட்டியா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இவ்ளோ பெரிய உடம்ப வச்சுட்டு எங்களை பார்த்து பயந்து ஓடுற? பேய பார்த்தா ஓடதான் செய்வாங்க. என்னது? ஐயோ சும்மா இருங்கப்பா. சூர்யா எங்க? கேக்குறால சொல்லு. எனக்கு தெரியாது. நிஜமா உனக்கு தெரியாதா? சரிப்படாது மகா, விட்டுரு. இல்ல நான் என்ன நான் தான் சொல்றேன்ல, அவன் பாவம் மகா, விட்டுரு. நவருங்க. சும்மா நம்ம உயிரை வாங்கிட்டு. மகாவை பார்த்து இன்றோடு 4 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 4 நாட்களும் எப்படி இருந்தேன் என்று தெரியவில்லை. ஒரு பக்கம் மகாவை பார்க்க வேண்டும், மகாவுடன் பேச வேண்டும் என்று மனம் துடியாய் துடித்தாலும் அம்மாவின் நிலைமையும் குடும்பத்தின் சூழ்நிலையையும் நினைத்து பார்க்கின்ற பொழுது சில நாட்கள் மகாவை பார்க்காமல் இருப்பதே நல்லதென்று மனதிற்கு படுகிறது. எப்படிமா இருக்கேன்? உனக்கு என்னடிமா குறைச்சல்? எதை போட்டாலும் அழகா இருக்கும், எப்படி பார்த்தாலும் அழகா இருப்ப. ஆமா, இவ்வளோ அழகா எங்கம்மா கிளம்பிட்ட? ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ்மா. திரும்ப போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா, பத்ரம். ஏய் அவங்க தான் சூர்யா அம்மா. அம்மா சூர்யா வீட்டில் இருக்காம்மா. நீங்க யாருமா? நாங்க சூர்யா கூட படிக்கிறோம். ஒரு நோட்டு வாங்கணும். வீட்டில் தான் இருக்கான், போய் வாங்கிக்கோ. சரிங்கம்மா. பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. அப்படிதான் தெரியுது. நானே இப்பதான் பாக்குறேன் முறையா. அண்ணே வாமா, வாங்க மாப்ள. வணக்கம் மச்சான். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். சரஸ்வதி இதோ வந்துட்டேங்க. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க சரஸ்வதி. அண்ணி, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க நீ? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனா? உட்காருங்க. காபி எடுத்துட்டு கொண்டு வரேங்க. என்ன மாப்ள திடீர்னு இந்த பக்கம்? இங்க ஒரு வேலையா வந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓ, அப்புறம் மச்சான் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. கார்த்திக் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கான். எப்பவும் மகா ஞாபகம் தான். இருக்காதா பின்ன? மகா பிறந்தப்பவே கார்த்திக் இருந்தாலும் முடிவு பண்ணது தானே. இந்தாங்க. மகா எங்க இருக்கா? நீ உள்ள இருக்காளா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, கூப்பிடுங்களேன். ஐயோ, ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ்னு இப்பதான் கிளம்பி போனா. ஓ, லீவ் ஆச்சே வீட்ல இருப்பான்னு பார்த்தேன். இன்னைக்கும் கிளாஸ்க்கு போயிட்டாளா? அதனால என்ன, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நான் போய் அவளை கூட்டு வந்துறேன். சரியா? சரி மச்சான், உட்காருங்க. உட்காருங்க நீ. சரி.
அப்புறம் அண்ணி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. மகா, சூர்யா, என்னால முடியலப்பா. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? உன்னை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பழைக்கிறேன். நீ எனக்கு வேணும் சூர்யா. நீ இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல மகா. உன்னை மறக்க நினைச்சாலும் உன் நினைப்பு என் உயிருக்குள்ள இருந்து உருக்கிக்கிட்டே இருக்கு. நீ எனக்கு வேணும் மகா. இப்போ கூட உன்னை நினைச்சிட்டே தான் இருந்தேன். இப்படி திடீர்னு வந்து நிப்பன்னு எதிர்பார்க்கல. எனக்குள்ள நீ இருக்க, உனக்குள்ள நான் இருக்கேன். உனக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் பார்க்கலாம். வாவா நிலவே வாயன் மலரே என்னுயிரே நீயே என்னை உருக்குகிறாயே உன்னிடமே நானே என்னை உணர்ந்திடுவேனே நீரின்றியே மீனா முழு நிலவின்றியே வானா நீ என்றியே நானா இந்த மண்ணில் வாழ்ந்திடுவேனா நெஞ்சின் தாகம் நேரில் தெரிகிறதே இமைகளை மீறி கண்ணீர் வருகிறதே நானும் நிலவே நானும் மலரே ஒரு நொடியும் உன்முகம் தெரியும் என் மனமெல்லாம் நடனங்கள் புரியும் கரையில் மீனாய் என் உயிர் துடித்ததடி நீராய் வந்தாய் என் உயிர் இனித்ததடி உன்
வானிலவே வாயன் மலரே. என்ன மச்சான் மகா வரல? ஏதோ எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கான், சரி படிக்கட்டுமேன்னு. மகா படிக்கட்டும். இப்பெல்லாம் பசங்களை விட பெற்றவங்க தானே அதிகமாக படிக்க வேண்டியதா இருக்கு. அப்பதானே அட்மிஷனே தர்றாங்க. படிக்கட்டும், மகா நல்லா படிக்கட்டும். அண்ணே, அடுத்த வாரம் கொல்லதெய்வம் கோயிலுக்கு போறோம். மகா கூப்பிட்டுட்டு அவசியம் வந்துடணும். என்னண்ணே? ஓ மருமகம், இன்னைக்கு வேணாலும் இருந்து கூட்டு போ. சாப்பிட்டு கிளம்புற மச்சான். இருங்கன்னு சொன்னா இருக்கவா போறீங்க? உங்களுக்கு 1008 வேலை. சாப்பிட்டு கிளம்புங்க. சாப்பிடுங்க. வேண்டாம். ஐயோ அம்மா. ஏய் ஏந்திரா. மகா எங்கடா? எனக்கு தெரியாதுங்க. அடிக்காதீங்க, எனக்கு தெரியாது. அடிக்காதீங்க, எனக்கு தெரியாது. மகா எங்கடா? ஒருவேளை சூர்யா கூட ஓடி போயிருப்பாளோ? ஏய், உன்னை தாண்டா கேக்குறேன். மகா எங்க? உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாது சார். உனக்கு தெரியாம இருக்காது. இப்ப நீ உண்மையை சொல்லல, உன்னை இங்கேயே அடிச்சு சாவடிச்சு தலையில தொங்க விட்டுருவேன். சொல்றா. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஏய் கேட்டிட்டே இருக்காரு, தெரியாது நான் சொல்றேன். ஐயோ, எதுக்கு இந்த புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டு? ஏய், வாய் மூடு. சார் முடியல சார், விடுங்க சார். ஏய் நிறுத்துங்கடா. ஏன்டா அவனை போட்டு அடிக்கிறீங்க? எங்க போயிருந்த? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. ஸ்பெஷல் கிளாஸ்னு போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனியா? ஃப்ரெண்ட் வீட்டுக்குன்னு சொன்னா அப்பா விட மாட்டாங்கப்பா. அதனால எனக்கு சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா, விடுங்க. ஒன்றை சொல்லணும். நீ புள்ளையாடி வளர்த்துட்டு இருக்க புள்ள. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ, 2 பேரையும் சேர்த்து வச்சு கொளுத்திடும். இங்க பார், எனக்கு கௌரவம் தான் முக்கியம். உள்ள போ. டேய் அண்ணா, வெளியே எடுப்புக்கடா அவனை. வாடா. மகாவை காணும். கீதா, மகா வரல? என் கூட வரலையே சூர்யா. உடம்பு எதுனா சரியில்லையா என்ன? தெரியல எனக்கு. குமரேசா, என்ன பார்க்காத மாதிரி போற? என் மேல கோவமா? நான் கோவப்பட்டு என்ன மகா பண்ண போறேன்? என் நிலைமைய பார்த்தல. ஆனா மகா, உங்க அப்பா மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது மகா. அவருக்கு பெரிய இவரு நினைப்ப. இருக்கட்டும், ஒரு நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். நீ தப்பா நினைக்காத குமரேசா. அதுக்கு இல்ல மகா, உன் கூட ஃப்ரெண்டா இருந்து ஒரே ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்ததுக்கே எனக்கு இந்த நிலைமை. சூர்யா நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு மகா. உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, மகாலட்சுமி டிரான்ஸ்போர்ட் உங்க லாரியிலே ஏற்றி அவனை கொன்றுவார். பாவம் மகா, அவனை விட்டுரு. காதல் கத்திரிக்கான்னு சொல்லி அவனை சாவடிச்சிடாத. அப்பா இல்லாத பையன் மகா அவன். குமரேஷ், என்னடி ஸ்கூலுக்கு போல? போல. அதான் ஏன் போலன்னு கேக்குறல. அதான் சொல்றேன்ல, போலனா போல. உங்க அப்பா கிட்ட என்னடி சொல்றது? செத்துட்டேன்னு சொல்ல. திமிர பாரு, இருக்கும்போதே வந்துருமே. சே, அப்படியே அவங்க அப்பா மாதிரி. எல்லாம் என் தலை எழுத்து.
சூர்யா மா என்னையா ஸ்கூலுக்கு போலியா? ஸ்கூல் லீவுமா. அம்மா நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? சீக்கிரமா வேலை முடிஞ்சது, அதான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போலான்னு வந்தேன். நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லம்மா. இரு, சோறு போட்டு கொண்டாரேன். ம். டேய், என்னடா தட்லிய கை கழுவுற? பசிக்கலம்மா. வர வர உன் போக்கே சரியில்லடா. அம்மா கொஞ்சம் சொல்லுங்க. என்ன மீனாட்சி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன இந்த பக்கம்? உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க சார். அது சொல்லவே எனக்கு சங்கடமா இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உங்கள் வீட்டில் ஏதாவது கஷ்டமாமா? இல்லை சூர்யா ஏதாவது நைட் வேலைக்கு போகிறானா? இல்லை ராத்திரி முழுக்க தூங்காமல் கண்ணு முடிச்சிட்டு இருக்கானா? இல்ல சார், அவன் வேலைக்கு எங்கேயும் போறதில்ல. ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறான் வரான், நேரத்துக்கு சாப்பிட்றான் தூங்குறான். ஏன் என்னாச்சு சார்? அவன் ஸ்கூலுக்கே சரியா வரதில்லை. அப்படியே வந்தாலும் ஒழுங்கா படிக்கிறது இல்லை. கிளாஸ்ல அடிக்கடி தூங்குறான். எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஹால் டிக்கெட் வேற கொடுத்துட்டாங்க. அதை வாங்க கூட ஸ்கூல் பக்கம் வரல. அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான்னு எதிர்பார்த்தேன். போற போக்க பார்த்தா அவன் பாஸ் ஆகிறதே கஷ்டம் போல இருக்க. அவனை ஒழுங்கா கவனமா படிக்க சொல்லுங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். வரம்மா. ஐயோ, என்னடியம்மா சத்தம்? ஐயோ, அப்படி கறிக்கட்டையா சுட்டு வச்சிருக்காளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பண்ணிட்டாலே. கொஞ்சம் பொறுத்துக்கயா, கொஞ்சம் பொறுத்துக்கயா. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிரும். ஐயோ, துடிக்கிறானே. ஏண்டி நீ எல்லாம் புள்ளைய பத்தியா கல்ல பத்தியாடி? பச்சை புள்ளான்னு கூட பார்க்காம இப்படி காலில் சூடு வச்சு இப்படி பொசுக்க வச்சுட்டியாடி? அப்படியே தப்பு பண்ணிட்டேன். ஊர்வலத்தில் பண்ண தப்பா பண்ணிட்டேன். நீ நல்ல புள்ளைய பத்தி வச்சிருக்க, அதை உன் கையால கொண்டு விடாத. உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, மகாலட்சுமி டிரான்ஸ்போர்ட் உங்க லாரியிலே ஏற்றி அவனை கொன்றுவார். அப்பா இல்லாத பையன் மகா அவன். குமரேசன் சொல்வதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. அப்பாவை நினைத்தால்தான் பயமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் யாராலும் சூர்யாவிற்கு எந்தவித ஆபத்தும் வந்துவிடக்கூடாது. சூர்யாவிற்காக நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன்.
மகா சூர்யா மகா சூர்யா இரு இரு நான் கீழே வரேன் எப்படிடா வந்த? செவுத்தை தாண்டி தான் வந்தேன். உன்னை பார்க்கணுன்ற ஆசையில இதெல்லாம் பெருசாவே தெரியல. நான் உன்னை பார்க்க வருவேன்னு எப்படி மகா உனக்கு தோணுச்சு? நீ என்னை எழுப்புற மாதிரி இருந்துச்சு. என்னை பார்க்க நீ கண்டிப்பா வருவேன்னு என் மனசு சொல்லுச்சு. உன்னை கட்டி பிடிச்சுக்கணும், எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு தோணுது மகா. கட்டிக்கோ, நான் சாகுற வரைக்கும் இறுக்கி கட்டிக்கோ. எனக்கு இது போதும் மகா. என்னால முடியல சூர்யா. எங்க உன்னை மிஸ் பண்ணிடுவேனோன்னு பயமா இருக்கா. ஒன்னும் ஆகாது, பயப்படாத, நான் இருக்கேன்ல. நீ கிளம்பு சூர்யா. நீ போ மகா. நீ போ சூர்யா. பை. ஏதோ திருட்டு வருது போல இது. 4 போட்டு அவனை ஏத்துனவாயா? என்ன திருட்டா வர? சார் 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 இல்ல சார். சார் சார் ஐயோ சார் சார் வலிக்குது சார் சார். சொல்றாங்கல. யோ சார் அவனை தூக்கிடுவாங்கயா. எந்திரா. எந்திரா. சார் நடடா. போடா. போடா. தாங்கறல. என்னடா பாக்குற? போடா. சார். ஏய் இந்த வீட்ல என்னடா திருட்டு வர? சார் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். அப்புறம் எதுக்கு போன? கவுன்சிலர் கொலை பண்ணவா? சார் அப்படிலாம் இல்ல சார். அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஏய் உன்கிட்ட தான் கேக்குறேன், எதுக்கு உள்ள போன? சார் இந்த வீட்டு பொண்ணு லவ் பண்றேன் சார். லவ் பண்றேன் சார். லவ்? அதுவும் இந்த வீட்டு பொண்ணையா? கவுன்சிலருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான் அப்படியே. என்னடா பண்ற நீ? +2 படிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன் சார். அப்புறம் எதுக்குடா அந்த கர்மம் முடிச்ச வேலை உனக்கு? உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா இல்ல சார். அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க சார். வீட்டு வேலை செஞ்சு படிக்க அனுப்பிச்சா நீ லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கியா? அப்படியே போட்டனா மூஞ்ச பாரு. படிக்கிற பையன்றதுனால உன்னை விடுறேன், இல்லைன்னா தூக்கின் போய் வச்சு லாடம் கட்டுறோம் உன்னை. இனிமேல் இந்த பக்கம் உன்னை பார்க்க கூடாது. புரியுதா? சரி சார். யோ சார் என்ன ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு இந்த பையனை கொண்டு போய் வீட்டில் விடுங்க. சரிங்க சார். டேய் போடா. ஏய் நடு ரோட்ல வண்டி விட்டு என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை சார், வண்டி திரும்பும்போது ஆஃப் ஆயிடுச்சு சார். இதோ பார்த்துட்டு உடனே எடுத்துடுறேன் சார். இவன் வேற நடு ரோட்ல.
பாதை எதுவரை போகும் என்று பார்வை அறிவதில்லை. பார்வை எதுவரை போனதென்று பாதை அறிந்ததில்லை. மணவாசல் தெய்வம் ஒன்று வரும் கனவினிலே, திருக்கோவில் தெய்வம் நிற்கும் நடுத்தெருவினிலே, நட்சத்திர ஜன்னல்களை திறந்து பார்க்கும் நாளிலே, பாதை எதுவரை போகும் என்று பார்வை அறிவதில்லை. பார்வை எதுவரை போனதென்று பாதை அறிந்ததில்லை. கண்ணால் ஒரு கோட்டை கட்டி காதல் கொடியினை ஏற்றினாய். தாவும் கொடி யாவும் முந்தன் தாயின் மணிக்கொடியாகுமா? இளம் பருவத்தின் காதல் காற்று இசை அமைக்கிறதோ? இதயம் எழுதி பாடும் பாட்டை முணுமுணுக்கிறதோ? கற்பனையும் கனவுகளும் வாழ்வினில் நிஜமோ? பாதை எதுவரை போகும் என்று பார்வை அறிவதில்லை. பார்வை எதுவரை போனதென்று பாதை அறிந்ததில்லை. நெஞ்சில் ஒரு பொன்வீணையாய் கொஞ்சம் குழந்தையை மீட்டினாள். தாய்ப்பாலினை கண்ணீருடன் தங்க மகனுக்கு ஊட்டினாள். அன்னை என்ன வரம் வாங்கி வந்தாள், இன்னும் உழைத்திடவோ? கண்ணின் மணி என உன்னை வளர்த்த கதை உரைத்திடவோ? மண்ணில் நீ பிறந்ததனால் கண்ட பலன் எதுவோ? பாதை எதுவரை போகும் என்று பார்வை அறிவதில்லை. பார்வை எதுவரை போனதென்று பாதை அறிந்ததில்லை. மணவாசல் தெய்வம் ஒன்று வரும் கனவினிலே, திருக்கோவில் தெய்வம் நிற்கும் நடுத்தெருவினிலே, நட்சத்திர ஜன்னல்களை திறந்து பார்க்கும் நாளிலே, பாதை எதுவரை போகும் என்று பார்வை அறிவதில்லை. பார்வை எதுவரை போனதென்று பாதை அறிந்ததில்லை. அதுக்கு அந்த ஆன்சர் கரெக்ட் தானே? ஆமாண்டி கரெக்ட் தான். எனக்கு அப்பவே தோணுச்சு அதுதான் கரெக்டா இருக்கும்னு. இப்போ உனக்கு சந்தோஷமா? என்னப்பா சொல்ற? உன்னை பார்க்காத வரைக்கும், உன்கிட்ட பேசாத வரைக்கும் அவன் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. என்னைக்கு உன்கிட்ட அவன் பேச ஆரம்பிச்சானோ அன்னிலே தான் அவன் வாழ்க்கையில என்னென்னவோ நடந்துருச்சு. எல்லாமே மாறி போச்சு. என்ன ஆச்சு? உன்கிட்ட தான் கேக்குறேன், சூர்யாக்கு என்ன ஆச்சு? தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. யார் கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டான்.
எல்லாம் ஒன்னாலதான். நான் என்னப்பா பண்ணேன்? இதுக்கு மேல உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது மகா. ஆளை விடு. அவன் பாட்டுக்கு வந்தான், பேசினா, போயிட்டே இருக்கான். என்னதாண்டி நடக்குது? போலாமா? என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? ஏழனா என்ன வேணா பண்ணுவீங்களா? இங்க நீங்க வச்சதா சட்டமா? உங்களை கேட்க யாருமே இல்லையா? ஏன் இப்படி வெறி புடிச்சு அலையறீங்க? என்னடி சொல்ற? உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். அவனை விட்டுற சொல்லுங்கம்மா. அவன் பாவம்மா. என்னடி சொல்ற? எவனை பத்தி சொல்ற? யார் அவன்? அவனுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் அவனை பிடிச்சிருந்துச்சு. நாங்க பார்த்தது உண்மை, பழகுனது உண்மை. ஆனா எனக்கு இனிமே அவன் வேண்டாமா. இனிமே நான் அவனை பார்க்க மாட்டேம்மா. அவன் கிட்ட பேச மாட்டேன். அவனை உயிரோட விட்டுற சொல்லுங்கம்மா. என்னடி இது புது கதையா இருக்கு? சத்தியமா சொல்றேம்மா, இந்த விஷயத்தை பத்தி எனக்கோ உங்க அப்பாக்கோ ஒண்ணுமே தெரியாதுமா. ஒருவேளை அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவர்தான் இவ்வளவு அமைதியா இருந்திருப்பாரா? இல்ல உன்னதான் இவ்வளவு சுதந்திரமா விட்டுருப்பாரா? இல்லனா நானாவது வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பேனா? நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா. எந்த புது பிரச்சனையும் கொண்டு வந்து வச்சிடாத. எல்லாம் மனசுல போட்டு புதைச்சிடு. இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சது, உன் கதை ஏன் கதை மட்டும் இல்ல, அந்த பையனோட கதையும் முடிச்சிடுவாரு. ஏண்டி? அப்பா ஆள் வச்சு அடிச்சதா நினைச்சு மகா அழுததோட இருக்கு சார். அதுக்கு மேல வேற எதுவும் எழுதல. உன் டைரியில சூர்யா அடிபட்டு காயத்தோட இருந்தப்போ பார்க்க வந்த மகா மல்லிகைப்பூ வச்சுட்டு போனதோட இருக்கு சார். அதுக்கு மேலே எதுவும் இதில் எழுதலை சார். இந்த டைரியோட கடைசி பக்கத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்கு, அதை எடு. இருக்கு சார். கீதாவின் வாக்குமூலம் 1ஆம் பக்கம் தொடர்ச்சின்னு இருக்கு சார். படி. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சூர்யா மகாவை பார்க்க எவ்வளவோ முயற்சி பண்ணா, முடியல. இப்படியே 10 நாட்கள் போயிடுச்சு. அதுக்குள்ள சூர்யா மென்டல் மாதிரி ஆயிட்டான். இதுக்கிடையில சூர்யாவுக்கு ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. நானும் மகாவும் அன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போனோம். மகா, மகா இல்ல மகா. என்னாச்சு மகா? பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்க. இவ்வளவு நாளா எங்க மகா போன? உன்னை பார்க்காம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? என்னை பார்க்கணும், என் கூட பேசணும்னு உனக்கு தோணவே இல்லையா மகா?
என்னை பார்க்காம எப்படி மகா இவ்வளவு நாள் இருந்த? நீ என்னை மறந்துட்டியா? ஆமா, நீ யாரு? என்னது? நான் யாரா? ஐயோ, என்ன ஆச்சு மகா உனக்கு? பாரு, என்ன பாரு மகா. என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? நீ ஏதோ இருந்துட்டு போ. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் மகா வேணும். நான் உன் மகா இல்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியல. வாடி போலாம். மகா, நில்லு மகா. கைய விட. நான் உன் சூர்யா மகா. உனக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ள நீ இருக்கேன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? ஐயோ விட்டுப்பா. என்னால முடியாது மகா. நீ எனக்கு வேணும் மகா. நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது மகா. நான் வாழ்க்கையிலேயே பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? உன்னை பார்த்தது, பேசினது, உன் கூட பழகுனது, இப்படி தப்பு தப்பா பண்ணிதான் இப்ப நான் நெருப்பு மேல நிக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டேன். நீயும் மறந்துட. என்ன விட்டு சூர்யா. லூசாடி நீ? அவனை போய் யாருன்னு கேக்குற? அன்னைக்கு விரட்டி விரட்டி லவ் பண்ண, இன்னைக்கு அவனுக்கு யாரோவா? நினைச்சா லவ் பண்ணுவ, இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிடுவியா? எப்படி இருந்தாலும் உனக்கே தெரியும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான்னு ஸ்கூல்லே தூக்கி வச்சு கொண்டாடணும். அவனை போய் பைத்தியக்காரனாக்கிட்டேடி. அவனை யாருன்னு கேட்ட பாரு, அங்கேயே அவன் செத்துட்டான்டி. நான் மட்டும் உயிரோட இருக்கேன்னு நினைக்கிறியா? என்னைக்கு அவனை அடிபட்ட அந்த கோலத்துல பார்த்தேனோ அப்பவே, அந்த நிமிஷமே நானும் செத்துட்டேன். என்னடி சொல்ற? அது சொன்னா உனக்கு புரியாது. இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில அவன் உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். இது ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட் மார்க். நீங்க ஒவ்வொருத்தரும் பப்ளிக் எக்ஸாம்ல என்ன பண்ண போறீங்கன்றத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கோபி சார், 155. நீ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட்? இந்தா. பிரகாஷ் சார். குட். முயற்சி பண்ணா நீ பெட்டரா எழுதலாம். சரிங்க சார். ட்ரை ஹார்ட். ஓகே ஓகே சார். இந்தா. செந்தில் சார், நல்லா எழுதிருக்க. தேங்க்யூ சார். நீ இன்னும் நல்லா எழுதலாம். சரிங்க சார். 160. குட். தேங்க்யூ சார். என்னடா எழுதிருக்க? சார், உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, புடைச்சிட்ட. குட். தேங்க்யூ சார். சுகுணா, சார். வெரி குட்மா. நீ 195 வாங்கியிருக்க. நீ 200 கேம் பண்ணா டெஃபினட்டா உன்னால எடுக்க முடியும். சரிங்க சார். கொடுத்துரு. பாருங்க அந்த பொண்ணை. சூர்யா, என்னடா அது? என்னடா ஆச்சு உனக்கு? நல்லா தானே படிச்சுட்டு இருந்த? உன் மார்க்க பாத்தியா? 80 தான் வாங்கியிருக்க. இதான் நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர லட்சணமா? நம்பிக்கை துரோகிடா நீ. ராப்பகலா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு நீ பெரிய ஆள் ஆயிடுவன் கனவு கண்டாங்களே உங்க அம்மா. அந்த கனவை ஏமாத்திட்ட. நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவன் நம்பிச்சே இந்த ஸ்கூலை ஏமாத்திட்ட. உன்னை பெத்த புள்ள மாதிரி பார்த்தாரே நம்ம ஹெட் மாஸ்டர், அவரை ஏமாத்திட்ட. எல்லாருக்கும் உன்னை எடுத்துக்காட்ட சொன்ன பாரு, என்னையும் ஏமாத்திட்ட. கடைசியில உன்னைய நீ ஏமாத்திக்கிட்டேடா. மொத்தத்துல எல்லா நம்பிக்கையை நாசமாக்கி எல்லாரும் ஏமாத்திட்ட. உனக்குலாம் ஒரு படிப்பு எதுக்குறா உனக்கு இதெல்லாம்? என்னத்தை படிச்சு கிழிக்க போறியா? அங்க பார் சூர்யா. போய் அவனை காம்ப்ரமைஸ் பண்ண. அவன் ரொம்ப நல்லவன்டி. போன சொல்றேன்ல. என்ன சூர்யா, இங்க வந்து படுத்திருக்க, சாப்பிடல? ஜனமோ அங்க அப்படி பேசுன, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க?
உன்கிட்ட அப்படி பேசிட்டேனே தவிர என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? என் அப்பா ரொம்ப மோசமானவர். அவரை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. இனிமே யார பத்தியும் கவலைப்படுற மாதிரி இல்ல. எது வந்தாலும் பாத்துக்கலாம். நீ எனக்கு வேணும் சூர்யா. சூர்யா, எந்திரி சூர்யா. கத்தே, நல்லா கத்தே. எத்தனை நாள் நான் உனக்கா கத்திருப்பேன் தெரியுமா? என்னடா சொல்ற? ஏய், நீ இங்க இருக்க. உன்னை எனக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா? இவெல்லாம் ஒரு மூஞ்சி, நீ இவனை போய் லவ் பண்ற? ஏன் நான் நல்லா இல்ல? என்ன உனக்கு பிடிக்கல? ஏன்டா இப்படி பண்ற? உனக்கும் எனக்கும் என்னதான் சம்பந்தம்? இருக்கு, நிறைய இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒரு நாள் என் உயிரை காப்பாத்தினியே? இந்த உயிர் உனக்காக மகா. அன்னையிலேருந்து நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ போற இடத்துக்குலாம் நான் வந்த மகா. போக போக தான் தெரிஞ்சு நீ சூர்யாவை லவ் பண்றேன்னு. அவன் கூட உன்னை அப்படி பார்த்துருக்க மாட்டான். நான் அப்படி பார்த்தேன் உன்னை. அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு செத்துலான்னு இருந்துச்சு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? தொடு, இன்னும் நல்லா தொடு மகா. உனக்கு என்னதாடா வேணும்? என்ன புரிஞ்சுக்க மகா, நீ எனக்கு வேணும். உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கேம்புக்கு போயிட்டு வந்த பிறகு நீ ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரல? எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? உனக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா உன்னை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே எனக்கு அப்படியே உயிரே போயிருச்சு. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த சம்பந்தமும் இல்ல? என்ன பார்த்து சொல்லு. நீ எனக்கு வேணும், இங்கேயே வேணும், இப்பவே வேணும். நீ வேணும், நீ வேணும். போ மகா, போ போ. வேணும் மகா, நீ எனக்கு வேணும். இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சதுன்னு
கீதாங்கிற அந்த ஒரு பொண்ணை தவிர வேற யாருக்குமே தெரியாது. விஷயம் ஊரு பூரா பரவ ஆரம்பிச்சிடுச்சு. மகா செத்து போயிட்டாளுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம கோவத்துல மகாவோட அப்பா அவரோட அடியாளுங்களை அனுப்பிச்சு ஸ்கூலை அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறு அறிவிப்பு வர வரைக்கும் ஸ்கூல் பக்கம் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூலை இழுத்து மூடி சீல் வச்சுட்டாங்க. நடக்க வேண்டிய பப்ளிக் எக்ஸாம் கூட வேற ஸ்கூலுக்கு மாற்றி வச்சுட்டாங்க. என்னென்னமோ நடந்து முடிஞ்சிடுச்சு. யோசிச்சு பார்க்க கூட முடியல. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன கோபியும் அவன் ஃப்ரெண்டு குமரேசனும் இறந்துட்டாங்க. எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியல. அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. பெத்தவங்க நம்பிக்கையோட வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த எதிர்கால ஆணிவேர்ல அஞ்சு அருந்து போச்சு. இதனால ஒரு தலைமுறையே அழிஞ்சு போச்சு. வாழ வேண்டிய வாழ்க்கை வாழாமலே முடிஞ்சு போச்சு. காதலுக்குன்னு ஒரு வயசு இருக்கு, அதுக்கு இன்னும் நீங்க பக்குவப்படணும். அதுக்கப்புறம் வர காதல் தான் உண்மையான காதலா இருக்கும். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல படிப்ப முடிங்க. காலம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு இருக்கிற மனநிலை, அந்த சூழ்நிலை வாழ்க்கைக்கு எது சரியான வழிங்கிறத உங்களுக்கு காட்டும். அப்ப நீங்க எடுக்கிற முடிவு தெளிவானதா இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்தையும், உங்க படிப்பும் உங்களோட ஒழுக்கமும் உங்க வாழ்க்கையை வாழச் சொல்லி உங்க வாசல்ல கொண்டு வந்து கொட்டும். அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே ஒழுங்கா படிக்கிறேன் சார். டோன்ட் வரி, கேரி ஆன். சார், சூர்யா அம்மா என்ன சார் ஆனாங்க? எப்படி சார் இருக்காங்க? அவங்க என்ன சார் பண்றாங்க? இருக்காங்க, எப்பயாவது பார்ப்பேன். அன்னை கூட பார்த்தனே. மா, என்னப்பா? மா, நீங்க தினம் தினம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறது எனக்கு கஷ்டமா இருக்குமா. நான் வேணா ஈவினிங் கோபியோட போய் ஒரு 2 மணி நேரம் தண்ணி கேன் போட்டேன்னா உங்களுக்கும் உதவியா இருக்கும்லம்மா. ஏயா, படிக்கிற வயசுல நீ வேலைக்கு போனா உன் புத்தி காசுல தான் போவோம், படிப்புல போகாதியா. அம்மா இருக்கல, உனக்கு தேவையானதெல்லாம் செய்ய போறேன். நீ நல்லா படியா, அது போதும். இன்னும் நான் எத்தனை நாளைக்கு வேலைக்கு போறேன் சொல்லு? நீ நல்லா படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் நீ அம்மாவை மகாராணி மாதிரி பாத்துக்க மாட்டியா? நீ எதையும் யோசிக்காம படியா.